நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தாலும் துப்புரவு தொழிலாளர்களின் நிலையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ்ந்துவிடவில்லை. இன்னும் கூட மனித கழிவுகளை அகற்றும் பணிகளில் மனிதர்களே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். சாக்கடை கழிவுகளை உரிய பாதுகாப்பின்றி அள்ளும் அவலம் தொடர்வதை திருச்சி மாநகராட்சியில் காண முடிகிறது. திருச்சி மாநகராட்சியில் 40, 41, 45 ஆகிய வார்டுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் 25 பேரை மட்டும் சிறப்பு பணி என்கின்ற பெயரில் தினசரி சாக்கடை கழிவுகளை அகற்ற உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் கை கால் உறை அணியாமல் சாக்கடை கழிவுகளை அகற்றி வருகின்றனர். இவர்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஷூ உள்ளே போனால் தண்ணி இல்லை, உள்ளே இறங்கணுமா தண்ணி பிடுங்க முடியாது. அந்த ஷூ கழட்டி வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும். கை குலாஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க. கை குலாஸ் எதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அது 6 மாதம் கூட வர மடித்து வச்சிருந்தோம்னா அது உளுத்து போயிடும். அது எதாக இருந்தாலும் உளுத்து போயிடும். கை குலாஸ் போட்டுட்டு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் ஏதாவது பட்டுச்சுன்னா அது கிழிஞ்சிட்டு போயிடும். உடல் ஆரோக்கியத்தை பணயம் வைத்து வேலை பார்க்கும் தாங்கள் இது பற்றி குரல் எழுப்பினால் தங்கள் ஊதியத்தை முழுமையாக தர மறுப்பதாக கூறுகிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள். மேலும் பணியாளர்களை தரைக்குறைவாக நடத்துவதாகவும் கூறுகின்றனர். மாதம் 7,000 ஒரு ஆளுக்கு தராங்க சார். மாதம் 7,000 மேஸ்திரி வாங்கி 3-4 பேருக்கு பங்கு போட்டு வாங்க போடுது. இதனால எங்கே நாங்கள் பழிகடா மாதிரி நாங்கள் பழி ஆகிறோம் சார். நாங்கள் கேட்டாங்க, நீ எங்கே போகணும் ரிப்போர்ட் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. சாக்கடையில் நீ இறங்கி தாண்டா ஆகணும், நீ இறங்கலாம் உனக்கு சம்பளம் வராது, உன்னை கஞ்சி குடிக்க வைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி இந்த 4 மாதமாக எனக்கு சம்பளமே இல்லாமல் என் வகுத்தில் எவ்வளோ அடிக்கணுமோ அடிச்சுட்டாருங்க. வேணால் நேரடியாக போய் எஸ்ஆரை கூட எடுத்து டிபார்ட்மெண்ட்டில் பார்க்க சொல்லுங்கள். நான் ஃபுல் சம்பளம் வாங்கி கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் மேலே ஆக போகுது. இந்த ஆள்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு சம்பளமே இல்லை. இந்த விவகாரம் குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது பாதுகாப்பு கவசங்கள் கொடுத்தும் தொழிலாளர்கள் அதை பயன்படுத்துவதில்லை என்று தெரிவித்தனர். துப்புரவு பணியாளர்களிடம் பணம் பறிக்கும் கண்காணிப்பாளர் பற்றி விசாரிப்பதாகவும் உறுதியளித்தனர். புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து அக்ஷயா.